கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களது ராசியாதிபதி சனி. சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செலவுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வீடு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். ஐயோ என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஒரு 3ல் இருக்கும்போது சில நேரம் இல்யூஷன், தேவையில்லாத விஷயத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனையிலே கொண்டு மண்டையில் போட்டு குரல்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும்போது நடக்கணும்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன். 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா, வேலையில் ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன். 7ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3ல் ரொம்ப பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3ல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ரெக்கார்டு, செக்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு இது ஓகேவாங்கிற லெவலில் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2லும் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு குதூகலங்கள், கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள்.